नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायने गौरगतदामदाय नगरग्रामोदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा 61வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நான் பிரபு நல்லா நேற்று பல விஷயங்களை சொன்னாரு. அதுல உங்களுக்கு இந்த வானில் உள்ள தன்மை, காற்றில் உள்ள தன்மை, நெருப்பில் உள்ள தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு யாராவது விளக்கம் சொல்ல தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரு? மகேஸ்வரி மாதாஜி நீங்க சொல்றீங்களா? நேற்றுக்கு வரல மாதாஜி, கிளாஸ்க்கு வரல, அதான் தெரியல மாதாஜி. அப்படிங்களா? சரி, வேற யாராவது? ஓகே, இப்ப வான், காற்று, நெருப்பு, பூமி, நீர், இதுல வான் தான் முதல்ல தோன்றுகின்றது. அந்த வானிலிருந்து ஒளி வருகின்றது, ஒளியிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், சாரி நீர் முதல்ல, அப்புறம் நீரிலிருந்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மியூட் போடுங்க. ஜெயந்தி மாதாஜி. அப்போ இங்க காற்று, காற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து பூமி, இப்படி ஒன்றொன்றாக பகவான் அடுக்கடுக்கா படைக்கிறார். படைக்கும் போது அந்த வானின் தன்மை என்ன அப்படின்னா, வானில் இருந்து ஒளி. இப்ப வானில இடி இடி இடிச்சதுனாலோ அந்த ஒளி நம்மளுக்கு கேக்குது. மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் ஒளி இந்த மாதிரி நம்மளுக்கு கேக்குது இல்லைங்களா? அடுத்தது காற்று. காற்றுல இருந்து, காற்றுக்கு என்ன உணர்வு இருக்கு? ஒளி அப்படிங்கிறது. காற்றுல அந்த அதிர்வு கேட்கும் நம்மளுக்கு, ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா? அதுல தொடு உணர்வு இருக்கு. இப்ப குளிர்ந்த காற்றா, இல்ல அது சூடான காற்றா, இல்ல வறட்சியான காற்றா அப்படின்னு எல்லாம் நாம கன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ காற்றுக்கு அந்த இரண்டு தன்மை உண்டு. அது போல நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுல இப்ப அருவியில நீர்வீழ்ச்சி, அலைகளோட ஓசை, குளத்துல அந்த அலைகளோட அசைவு, அதுல ஒரு சவுண்ட் வரும். இப்படி அதுலயும் ஒளி சவுண்ட் இருக்கு. அது போல நீரை தொடும் போதும் நம்மளுக்கு தொடு உணர்ச்சி இருக்குன்றது. அது குளிர்ந்த காற்றா, குளிர்ந்த நீரா, சூடான நீரா, அதை உட்கொள்ளும் போது ஒரு சுவை நம்மளுக்கு வடிவம். அப்புறம் வடிவம் இருக்கு. எப்படி நீருக்கு வடிவம் இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு குடத்துல எடுக்கும்போது குடத்தோட வடிவத்துல அது பிரதிபலிக்குது. ஒரு டம்ளர்ல எடுக்கும்போது அது டம்ளரோட வடிவம். இப்ப நீங்க அதை எடுத்து டம்ளர் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னு வைங்க, அது டம்ளர் ஷேப்ல உருவாகும். சோ நீருக்கும் வடிவம் இருக்கு. நெருப்பு, நெருப்புல ஒரு நீங்க நெருப்பு பத்த வைக்கும் போது அது ஒரு ஒளி இருக்கு, அது சவுண்டு வரும். அதுல இருந்து நெருப்புல இருந்து ஒரு சவுண்டு வரும். அது போல அதை தொட்டாக்க சுடும் அப்படிங்கிற ஒரு தொடு உணர்வு இருக்கு. நெருப்புக்கு ஒரு வடிவம் இருக்கு. அது போல நெருப்புக்கு, நெருப்பில் ஒளியும் தொடு இயல்பும் வடிவமும் சுவையும். நெருப்புக்கு சுவை கிடையாது.
ஆனா இங்க புக்ல போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல, கேட்டுக்கலாம். அடுத்தது பூமி. பூமியில வந்து ஒரு ஒளி இருக்கு. அது போல பூமி வந்து நீங்க மேல ஆராய்ச்சியாளர்களா சொல்லியிருக்காங்க, ஓம் என்கின்ற பிரணவம் அங்க ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அது மாதிரி பூமியில வந்து ஒளி இருக்கின்றது, தொடு இயல்பு இருக்கிறது, வடிவம் இருக்கு. பூமிக்கு ஒரு வடிவம் இருக்கு, பூமியில ஒரு சுவை இருக்கு. சில மண் துகள்களை நீங்க நீர் உப்பு நீர் உறைகின்ற இடத்துல அந்த கடல் மணலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சுவை இருக்கும். களிமண் எடுத்தீங்கன்னா அது ஒரு சுவை இருக்கும், செம்மண் எடுத்தீங்கன்னா அது ஒரு சுவை இருக்கும். அது போல மனம் இருக்கிறது. பூமியில மழை வரும்போது அந்த பூமி மண் வாசனை நாம உணர்ந்திருக்கலாம். இப்படி தன்மைகள் இருக்கின்றது. அப்போ இந்த பிரகிருதி அப்படிங்கிற இயற்கை வந்து நிமித்த மாத்திரம். ஆனா பிரதானம், இதுக்கு பிரதான காரணம் என்ன? மகத்தத்துவம். அதாவது பூமி உடனடி காரணமாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி பிரதான காரணம் என்ன அப்படின்னா இந்த 24 மூலக்கூறுகள். இப்ப உதாரணமா ஒரு விதை எடுத்துக்கிறோம், அதுதான் காரணம். காரியம் என்ன? அதனோட விளைவு என்ன? மரம். ஆனா அந்த மரம் மட்டும் இருக்கா? மரம் அப்படின்னா அதுக்குள்ள பல விசேஷங்கள் இருக்கு. மரத்துல கிளை இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், இப்படி பல விசேஷங்கள் இருக்கு. சோ ஒன்றின் காரணம் அது பலவாக விரிகின்றது. இப்ப இங்க வந்து வான் உருவாகின்றது, வானிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி, இப்படி பல காரணங்கள் உருவாகின்றது. சோ இப்போ பகவான் பரமபுருஷர் வந்து இந்த ஜட உலகுல அணுக்கள்ல எப்படி நுழைகின்றார், அந்த புருஷ அவதாரங்கள் நல்லா புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இப்ப நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் வான், இறுதியா அதை தாங்கும் மேலோடு அப்படின்னு பல அடுக்குகளால எப்படி இந்த தேங்காய் மூடப்பட்டிருக்கின்றதோ அது போல இந்த பூமியானது, இந்த கோள்களானது, அண்டம் பல அடுக்குகளால மூடப்பட்டிருக்கின்றது. ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு பெரியது. அதனால இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேரு விஞ்ஞானிகள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் பைத்தியகாரத்தனமா சொல்றாங்க. அண்டத்தை கடப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப பரமபுருஷன் வந்து நீரில் மிதந்து கொண்டிருக்கின்ற விராட் புருஷர் நீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பொன்மயமான முட்டையில் தன்னை இருத்தி கொண்டு பல துறைகளாக பிரிக்கிறார். அதை இப்ப இங்க 61வது ஸ்லோகம் படிக்கலாம். இப்ப நரம்பு தளர்ச்சியில பாதிக்கப்படுறவங்க ஓடும் நதியில குளிக்கலாம். ஏன்னா ரத்த நாளங்கள் வந்து நதிகளுக்கு ஒப்பிடப்படுது. அப்போ இந்த மாதிரி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுல வீக்கா இருக்கோ கடல்ல போய் குளிங்க, நதியில போய் குளிங்க, இல்ல சந்திரனோட திசை உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குன்னா சந்திரனை வழிபடுங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது இது பகவானுடைய படைப்பை பொறுத்து அப்படி அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப பசி தாகத்தில் ஒழுங்குமுறை இல்லைன்னா ஆயுர்வேத சிகிச்சை இப்படி சமுத்திரத்தில் குளிக்கணும். அடுத்தது 61வது ஸ்லோகம். மனசந்திரமா ஜாதோ புத்திர் புத்திர் கிராமம் பதி அகங்காராஸ்ததோர் ருத்ரச்சித்தம் சைத்தியஸ்ததோ பவத். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மதர்? படிங்க மதேஷ். மொழிபெயர்ப்பு. மனதிற்கு பின்னர் நிலவு தோன்றியது, அடுத்து அறிவு கூர்மை தோன்றியது, அறிவு கூர்மைக்கு பின்னர் பகவான் பிரம்மா தோன்றினார், பின்னர் போலி ஆளுமையும் பின்னர் சிவபெருமானும் தோன்றினர். சிவபிரானின் தோற்றத்திற்கு பிறகு உணர்வு நிலையும் உணர்வு நிலைக்கு அதிபதியான கடவுளும் வந்தனர். பொருளுரை. மனத்தின் தோற்றத்திற்கு பின்னர் நிலவு தோன்றியது. இதனால் மனத்திற்கு நிலவு அதிபதி என்பதை குறிக்கிறது. அதுபோல புத்தி கூர்மைக்கு பின் தோன்றிய பகவான் பிரம்மா அறிவு கூர்மைக்கு அதிபதி ஆவார். போலி ஆளுமைக்கு பின் தோன்றும் சிவபெருமான் போலி ஆளுமைக்கு அதிபதி ஆவார். பிற சொற்களில் கூறினால் சந்திர பகவான் சத்துவ குணத்தில் உள்ளார் என்றும், பகவான் பிரம்மா ரஜோ குணத்தில் உள்ளார் என்றும், சிவபெருமான் தமஸ் குணத்தில் உள்ளார் என்றும் குறிக்கப்படுகிறது. போலி ஆளுமையின் தோற்றத்திற்கு பின்னர் உணர்வு நிலை தோன்றுகிறது என்பதால்
தொடக்கத்திலிருந்து ஜன உணர்வு நிலை தமச குணத்தின் கீழ் உள்ளது என்று ஒருவர் தன் உணர்வு நிலைமையை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலம் தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை இச்செய்யுள் குறிக்கிறது. இந்த தூய்மைப்படுத்தும் முறையே கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையாகும். உணர்வு நிலை தூய்மை அடைந்த உடனே தான் எனும் அகங்காரம் மறைகிறது. தான் எனும் அகங்காரத்தோடு உடலை இனம் காணுதல், போலி அடையாளம் காணல் அல்லது போலியான தற்பெருமை எனப்படுகிறது. சைத்தன்ய பிரபு அவருடைய சிஷ்டாஷ்டகத்தில் இதை உறுதிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா எனும் மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் விளைவு என்னவென்றால் உணர்வு நிலையிலிருந்து அல்லது மனத்தின் கண்ணாடியிலிருந்து மாசு நீக்கப்படுகிறது. பின்னர் கொழுந்து விட்டெறியும் உலக வாழ்வு எனும் தீ உடனே முடிகிறது என்று குறிப்பிடுகிறார். உலக வாழ்வின் கொழுந்து விட்டெறியும் தீ போலியான ஆளுமையால் ஏற்படுவதாகும். ஆனால் போலியான ஆளுமை நீக்கப்பட்ட உடனே ஒருவர் தன் உண்மையான தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்தில் அவர் உண்மையில் செருக்கு அல்லது மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுகிறார். அவர் போலியான ஆளுமையின் பிடிகளிலிருந்து விடுபட்டவுடன் அவர் அறிவு கூர்மையும் தூய்மை அடைகிறது. பின்னர் அவர் மனது எப்போதும் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் ஈடுபட்டிருக்கும். பரமபுருஷ பகவான் பௌர்ணமி அன்று கௌரச்சந்திரனாக, அதாவது குறையற்ற எல்லாம் கடந்த தத்துவ நிலவாக தோன்றினார். விண்ணிலவு தன்னிடத்தே ஒரு களங்கத்தை கொண்டது. ஆனால் எல்லாம் கடந்த தத்துவ நிலவாகிய கௌரச்சந்திரனில் களங்கம் ஏதுமில்லை. தூய்மையடைந்த மனத்தை பரமபுருஷ பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதற்கே ஒருவர் களங்கமற்ற நிலவாகிய கௌரச்சந்திரனை வழிபட வேண்டும். அடிப்படையில் உணர்வு பூர்வமானவர்கள் அல்லது வாழ்வில் பூவுலக முன்னேற்றத்திற்காக தங்கள் அறிவை வெளிப்படுத்த விரும்புவோர் பொதுவாக பகவான் பிரம்மனை வழிபடுபவர்கள். உடலுடன் தன்னை இனம் காண்பதால் முழு அறியாமையில் உள்ளவர்கள் சிவபிரானை வழிபடுவார்கள். கிரண்யகசிப்பு, ராவணன் போன்ற உலோகாயாதிகள் பகவான் பிரம்மன் அல்லது சிவபிரானை வழிபடுபவர்கள். ஆனால் கிருஷ்ணன் பற்றிய உணர்வு தொண்டில் பிரகலாதனும் பிற பக்தர்களும் பகவானை பரமபுருஷ பகவானை வழிபடுவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மனம் அப்படின்னா மனதிற்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கிறது. அப்போ மனமானது சஞ்சலமாக இருக்கும்போது, இப்ப பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அதாவது பைத்தியம் அப்படிங்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களத்தான் பைத்தியம் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு யாராவது ரொம்ப முட்டாள்தனமா பேசினாங்கன்னா உன்னை கொண்டு போய் பைத்தியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற அப்படிம்பாங்க. சோ மனம் சரியில்லாதவர்களுக்கு அந்த மாதிரி புத்தி பேதலிக்கும். அந்த புத்தி பேதலிக்கிறவங்க சந்திரன், பௌர்ணமி, அமாவாசை இந்த தினங்கள்ல வந்து அதிகமா சஞ்சலம் அடைவாங்க. ரொம்ப கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பௌர்ணமியா, இன்னைக்கு அமாவாசையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது கூட நாம பார்த்திருக்கோம். அப்போ அந்த சந்திரனுக்கும் மனதிற்கும் அதிகமான தொடர்பு இருக்கின்றது. அப்போ புத்தி பேதலிப்பவர்கள் சந்திரனை அதிகமாக வழிபடணும். இப்ப பிரம்மா அப்படின்னாவே அவர் வந்து புத்தி கூர்மை. பிரம்மா ஹிருதாய ஆதி கவியே அப்படின்னு பகவான் அறிவை அவருக்கு கொடுத்தார். என்ன அறிவை? வேதங்களின் அறிவை முதலில் அவர் ஹிருதயத்தில் புகுத்தினார். அதனால புத்தி கூர்மை அப்படின்னாலே பிரம்மா. அது போல சிவபெருமான் அப்படின்னா போலி ஆளுமை, ஃபால்ஸ் ஈகோ. அதுக்கு அதிபதி யாருன்னா சிவபெருமான். அவர் வந்து சிவபெருமான் எப்பவுமே போலி ஆளுமை அப்படின்னா அவர் தமஸ் குணத்துல இருக்கார். தமோ குணத்திற்கு அதிபதி அவர் இருக்கிறது கிடையாது, அவர் அதிபதி தமஸ் குணத்திற்கு. பிரம்மா ரஜோகுணத்திற்கு அதிபதி. அப்ப பிரம்மாவை வழிபடுபவர்கள் இந்த போலி ஆளுமைக்கு உட்பட்டும் இருப்பார்கள். அதே சமயம் அவங்க வந்து இந்த உலகில பெரிய பதவிகளை நாடுபவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் எப்போதுமே ஆத்ம தத்துவத்தை பற்றி அறியாம அதுல ரொம்ப உற்சாகமா ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. தான் இந்த உடல் என்ற அடிப்படையில அதற்கான இந்திரிய சுகத்திற்காக பாடுபட்டுட்டே இருக்கிறவங்க தான் ரஜோகுணத்துல. தமஸ் குணத்துல இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே அறிவீனம், அறிவு மங்கி கிடக்கும். அப்ப அதாவது போலி ஆளுமையின் தோற்றத்திற்கு பின்னர் உணர்வு நிலை தோன்றுகிறது என்பதால் தொடக்கத்திலிருந்து ஜட உணர்வு நிலை தமஸ் குணத்தில் இருக்கு. இப்போ ஒருவர் தன் உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக
தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். தூய்மை அடையும் முறை அப்படின்னாலே கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுலதான் பொய்யான தன்னை இந்த உடலாக அடையாளம் காண்பது மறையும். உண்மையில நாமெல்லாம் இங்க ஒரு வேஷம் போட்டிருக்கோம். ஆணாக, பெண்ணாக, மனைவியாக, கணவனாக, தாத்தாவாக, பாட்டியா, அப்படியெல்லாம் வேஷம். உண்மையில இது உடலுக்குரிய வேஷமே தவிர ஆன்மாக்கு கிடையாது. ஆன்மா என்றும் ஆன்மாக்கு என்றும் வயதாகாது. அதுக்கு காலங்கள் கிடையாது. ஏன்னா அது ஆன்மீகமயமானது. இப்போ உணர்வு நிலை அப்படிங்கிறது மாறப்பட வேண்டும். ஏன்னா இந்த உணர்வு ஜட உணர்வுல இருக்கும்போது இந்த உலக வாழ்வின் கொழுந்து விட்டெரியும் தீ, அந்த போலியான ஆளுமையினால நாம அந்த தீயில எரிஞ்சிட்டு இருக்கோம். இங்க யாருமே உண்மையா இந்த உடல் பற்றிய உணர்வுல நான் இந்த பெயரில் இருக்கிறேன், எனக்கு இந்த பதவி, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு அழகு, அதெல்லாம் போலியான ஒரு அகங்காரத்தினால் ஏற்பட்டது. சூட்சுமமான பொருள்கள் நம்மளுக்கு அதிகமா தெரியாது. ஸ்தூலத்தினால் தான் நம்ம 99% கவரப்பட்டிருக்கிறோம். அப்போ ஸ்தூல விஷயங்கள் தான் நான் அதிகமா பாக்குறோம், அதிகமா புரிஞ்சுக்க முற்படுகிறோம். மாதாஜி வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு மாதாஜி, கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி. ஓகேங்க சாரி மாதாஜி, இடையில கூப்பிட்டு. ஓகே வைஃபை ஆஃப் ஆயிருக்கு. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ போலி ஆளுமையில இருக்கும்போது நமக்கு அந்த பொய் அகங்காரம், நான் என்ற உணர்வும், நான் இவ்வளவு படித்தவன், எனக்கு இந்த பதவி, எனக்கு இந்த புகழ் அப்படின்ற நிறைய எண்ணங்கள் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா உண்மையில நாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நாம் ஆத்மா, அதுதான் உண்மை. நம்மளோட உண்மையான தன்மை என்ன, ஸ்வரூபம் என்னன்னா, நாம் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர் நித்யதாஸ். அப்ப இதைத்தான் நம்மளுக்கு கௌரச்சந்திர ஆகிய நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். கௌரச்சந்தர் அப்படின்னா அவர் பௌர்ணமி அன்று குறைவற்றவர். பௌர்ணமி என்று பிறந்தவர், குறைவற்றவர். அப்ப தூய்மையான மனதை பரமபுருஷ பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதற்கே ஒருவர் களங்கமற்ற நிலைவாக கௌரச்சந்திரரை வழிபட வேண்டும். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. இது சில பிரபு நம்மளோட குருமகராஜ் சொல்றாரு. கௌரங்கா என்ற பெயரை அனுதினமும் எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும். கௌரங்கா, கோ ரன். இப்போ அவரு ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் எப்படி சொல்லுவாருன்னா, கௌரங்காங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்ப கோ அப்படின்னா போ, ரன் அப்படின்னா ஓடுறது. அத இங்கிலீஷ்ல கோ ரன், கோ ரங்கா, கோ ரங்கா, கோ ரங்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எளிமையா புரிய வைப்பார். எப்படி இந்த பெயரை சொல்றது, கோ ரங்கா, கோ ரங்கா, கோ ரங்கா அப்படின்னு. சோ அடிப்படை உணர்வு பூர்வமானவர் அல்லது வாழ்வின் பூவுலக முன்னேற்றத்திற்காக தங்கள் அறிவை வெளிப்படுத்த விரும்புவோர் பகவான் பிரம்மனை வழிபடுறாங்க. ஏன்னா அறிவு அப்படின்னா அவித்யா, வித்யா கிடையாது. வித்யா அப்படின்னா ஞானம், அவித்யா அப்படின்னா ஜட அறிவு. ஜட அறிவு இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், புத்திசாலியாக ஓஹோ அப்படின்னு சொல்லி பல அவங்களுடைய பட்டங்களை பாம்பு போல நீட்டி எழுதிக்கிட்டாலும் உண்மையில அவங்க அறிவே கிடையாது. ஏன்னா அவங்க யாருன்னு கேட்டா நான் ஆத்மா அப்படிங்கிற சொல்ல தெரியாது. அவங்க பேர் சொல்லுவாங்க, ஆன்மீகமா அவங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது. கோட் சூட்ல இருப்பாங்க, பெரிய கார்ல வருவாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓ இவர் கொஞ்சம் டீசெண்டா இருக்காரு, நாம பயந்துட்டு போய் பேசணும்னா ஒண்ணுமே இருக்கா சுத்தமா. ஆன்மீக ரீதியாகவோ இல்ல ஜட ரீதியா கூட அவங்களுக்கு எப்படி மரியாதையை பழகிறது, எப்படி அடுத்தவங்களுக்கு. ஏன்னா பக்தியில வர்றவங்களுக்கு எல்லா நற்குணங்களும் இருக்கும். ஆனா ஆன்மீகத்துல வெளிப்புற தோற்றத்தை பார்த்து யாருமே மயங்கக்கூடாது. ரொம்ப கோட் சூட் போட்டுட்டு பெரிய கார்ல வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. நீ ஏழை, நீ பணக்காரன், இந்த மாதிரி வேறுபாடுகள் ஆத்மா என்கின்ற ரூபத்துல எதையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லா உயிர்களையும் சமமா மதிக்க மாட்டாங்க. ஆனா பக்தியில இருக்கிறவங்களுக்கு எல்லா நற்குணங்கள் இருக்கிறதுனால அவங்க வித்யானி சுனி சைவாச்ச மகா பாகேச பண்டிதாக சமதர்ஷனக அப்படின்னு எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஓ அந்த குணம் அப்படிங்கிறது யஸ்யா சர்வேர் குணஸ்திர சமாசதே சூரா ஹராவ் அபக்தஸ்ய மகத் குணம்.
மகோ மகோ அப்படின்னா பெரிய உயர்ந்த அந்த குணம், மகத் குணம் அவங்க கிட்ட இருக்கும். சோ ஆனா ஜடவாதிகளுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க உடலுடன் தன்னை இனம் காண்கின்றார்கள். அது மாதிரிதான் ஹிரண்யகசிபு, ராவணன் இவங்கெல்லாம் வந்து சிவபெருமானையும் பிரம்மாவையும் வழிபட்டு பல வரங்களை பெறுவார்கள். அசுரர்கள், ஏன்னா அசுரர்களோட வழிபாடு எப்படி இருக்குன்னா, தமோகுண அதிபதியான சிவபெருமானையும் ரஜோகுண அதிபதியான பிரம்மாவையும் வழிபடுவாங்க. ஆனா விஷ்ணுவை வழிபடுபவர்கள் அப்படிங்கிறவங்க தான் மிக உயர்ந்தவர்கள். ஏன்னா விஷ்ணு வழிபாடு தான் ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம் அப்படின்னு சிவபெருமானே சொல்றாரு. விஷ்ணுர் ஆராதனாம் பரம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் மூளைக்கு மூளை பாத்தீங்கன்னா பல வழிபாடுகள். பார்வதி தேவி குழம்பி போய் சிவபெருமானிடம் கேக்குறாங்க, இந்த உலகத்துல மக்கள் வந்து எவ்வளவோ வழிபாடுகள், கவுண்ட்லெஸ். மூளைக்கு மூளை ஒரு முட்டாங்கல் இருந்தா கூட அதுக்கு சீலையோ இல்ல வேஷ்டியோ கட்டி அதுக்கு ஒரு பேரை போட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஓலைய போட்டு ஒரு சின்னதா ஒரு கோயில் அப்படிம்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கோபுரம் வழக்கி 10-20 வருஷத்துல கோபுரம் கட்டி அதை வழிபடுவாங்க. சோ எது உயர்ந்த வழிபாடுன்னு கேக்குறாங்க. அப்ப பகவான் சொல்றார், சிவபெருமான் சொல்றார், பகவான் விஷ்ணுவின் வழிபாடே மிக உயர்ந்த வழிபாடு. ஏன்னா சத்துவ குணத்தில் இருப்பவர்களால் மட்டுமே விஷ்ணுவை வழிபட முடியும். ரஜோகுணத்திலே தமோ குணத்துல இருக்கிறவங்க பிரம்மனையும் சிவனையும் வழிபடுவாங்க. அது மட்டும் இல்ல, யாந்தி தேவ விரதா தேவன் பித்ருநாந்தி பித்ருன் விரதாக பூதானயாந்தி உதேஜயாந்தி மத்யாஜினோ அபிமாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களுடைய லோகத்திற்கும், பிரம்மனை வழிபடுபவர்கள் பிரம்மலோகத்துக்கும், சிவபெருமானை வழிபடுறவங்க சிவனோட லோகத்துக்கும். இப்படி யார் யார் யாரை வழிபடுகிறார்களோ, சூரியனை வழிபட்டா சூரிய லோகத்துக்கு போலாம், சந்திரனை வழிபட்டா சந்திரனோட லோகத்துக்கு போலாம், பிரம்மாவை வழிபட்டா சத்திய லோகத்துக்கு போலாம். இப்படி யார் யாரை வழிபடுகிறார்களோ அந்த உலகுக்கு தான் செல்ல முடியும். ஆனா எந்த உலகுக்கு சென்றாலும் பிரம்ம பவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. புனர்ஜென்மம் அப்படிங்கிறது எல்லா லோகங்கள்லயும் இருக்கு, எக்ஸப்ட் வைகுண்ட லோகங்களை தவிர. எங்க போனாலும் உங்களுக்கு புனர்ஜென்மம் இருக்கு. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகா அப்படின்ற 3 துன்பங்கள், 4 துன்பங்கள் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால புத்திசாலி என்ன பண்ணுவானா, ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு நோய் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவார், டாக்டர் மருந்து கொடுப்பார். ஒரு 2 நாள்ல சரியாயிடுச்சுன்னா அந்த மருந்தை நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் 10 நாள்ல மறுபடியும் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மருந்து 2 நாள் தான் எடுக்கிறீங்க. 10 நாள் எடுக்க வேண்டிய மருந்தை 2 நாள் எடுக்கிறீங்க. சோ தொடர்ந்து இந்த நோய் வந்துட்டே இருக்கும். அது போல பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா டாக்டர் 10 நாள் எடுக்க சொன்னா நம்ம 10 நாள் எடுக்கணும். அது போல சில பிரபுபாதர் இந்த மருந்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார், பகவத்கீதை, பாகவதம். இதெல்லாம் வந்து அப்பப்ப படிக்க கூடாது, தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கணும். அகைதுகி அப்பிரத்திகிய ஏ ஆத்மா சுப்ரசீததி. அதுதான் ஆத்மாவுக்கு உண்மையான இன்பம் தரக்கூடியது. மற்றவை எல்லாம் உடலுக்கு இன்பம் தந்தாலும் நம்மளுக்கு பௌதீகமான இன்பங்கள் நொடிப்பொழுதில் அந்த சோப்பு குமிழ் போல அது மறைஞ்சு போயிடும். அடுத்தது ஸ்லோகம் 62. ஏதேஹியுத்திதா தேவா நைவாஸ்யோத்தாபனே நேச்சகன் புனராவிவிஷூகாணி தமுத்தாபயிதும் கிரமாத். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தேவர்களும் பல்வேறு புலன்களுக்கு அதிபதிகளான தெய்வங்களும் இவ்வாறு வெளிப்பட்ட பொழுது அவர்கள் தங்கள் தோற்றத்தின் மூலத்தை எழுப்ப விரும்பினார். ஆனால் அதை செய்வதில் தவறியதால் அவரை எழுப்புவதற்காக ஒருவர் பின் ஒருவராக விராட் புருஷரின் உடலில் அவர்கள் மீண்டும் நுழைந்தனர். உள்ளே தூங்குகின்ற தெய்வத்தை கட்டுப்படுத்துபவரை எழுப்புவதற்காக ஒருவர் வெளியே உள்ள கவனத்திலிருந்து உள்ளே உள்ள கவனத்திற்கு புலனின் செயல்களை மீண்டும் செலுத்த வேண்டும். பின்வரும் பதங்களில் விராட் புருஷரை எழுப்புவதற்கு தேவையான புலன்களின் செயல்பாடுகள் அழகாக விளக்கப்படும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ தேவர்கள் பல்வேறு உறுப்புகளுக்கு அதிபதி. 33 தேவர்கள் இருக்காங்க. சில தேவர்களை நாம் வந்து விரல் விட்டு வாய் விட்டு சொல்ல முடியும். ஆனா 33 தேவர்கள் பேரெல்லாம் சொல்லுங்கன்னா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது.
ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். 33 தேவர்கள். நம்ம 10 பேர் நம்ம ரிலேஷன்ஸ்ல யாராவது இருந்தா கூட 10 குழந்தைங்க இருந்தாங்க, 10 பேரை கூட நம்ம தொடர்ச்சியா சொல்ல முடியாது. மறந்துடுவோம். நம்மளாம் மறதியுள்ள ஆத்மாக்கள். நேத்து என்ன நடந்தது கேட்டாலே மறந்துடுவோம். அப்போ ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு புலன் அதிபதி தேவர்கள் இருக்காங்க. அப்ப விராட் ரூபம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ரூபம் கிடையாது. அது இமேஜினேஷன், கற்பனை. ஏன்னா ஒரு உவமை சொல்லும் போது நாம இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விராட் புருஷர் அப்படிங்கிறது இந்த பௌதீக ரூபமாக சொல்லப்படுது. அப்ப அந்த பௌதீக அந்த பௌதீக லோகத்திற்குள் பகவான் எப்படி அவர் வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் அந்த புலன்களை கட்டுப்படுத்த அந்த தேவர்களுக்கு அதிபதி யாரு, எப்படி நியமிக்கின்றார், இதையெல்லாம் நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்தது 63வது பதம். வக்னிர்வாச்சா முகம் பேஜய் நோததிஷ்டததா விராட் கிராணேன நாசிகே வாயுர் நோததிஷ்டததா விராட். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அக்னி கடவுள் பேச்சு பறிவுடன் அவர் வாயில் நுழைந்தார். ஆனால் விராட் புருஷரை எழுப்ப முடியவில்லை. பின்னர் வாயு பகவான் வாசனை புலனுடன் அவருடைய மூக்கத்தொலைகளில் நுழைந்தார். ஆனால் இன்னும் விராட் புருஷர் தூக்கத்திலிருந்து கண்விழிக்கவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. அவ்வளவுதான் மாதாஜி. ஓகேங்க. அக்னி அப்படின்னா அவர் பேச்சுக்கு துணை புரிபவர். இப்ப யாருக்காவது பேச்சு சரியா வரல அப்படின்னா அவங்களுக்கு அக்னி, அந்த அக்னி பகவான் சரியா அவருக்கு ஒத்துழைக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் வாயு பகவான் அவர் வந்து வாசனை புலன்கள், மூக்குக்கு அதிபதி. இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா ஆயிட்டு இருக்கிறப்ப இந்த பூமியில ஒன்னும் இயக்கம் சரியா வரல, விராட் புருஷர் வந்து சரியா இயங்கல. அடுத்தது 64வது ஸ்லோகம். அசினி சசுவாதி சாதித்யோ நோததிஷ்டததா விராட் ஸ்ருத்ரேன கௌர்ண சதிசோ நோததிஷ்டததா விராட். படிங்க மதேஜ். மொழிபெயர். கதிரவன் படிங்க மத்தேஜி, படிங்க. படிங்க. கதிரவன் தனது பார்க்கும் புலனுடன் விராட் புருஷனின் கண்களில் நுழைந்தார். ஆனால் அப்போதும் விராட் புருஷர் எழவில்லை. அதுபோல கேட்கும் புலனுடன் திசைகளின் அதிபதிகளான தெய்வங்கள் அவர் காதுகள் வழியாக நுழைந்தனர். ஆயினும் அவர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பார்க்கும் புலனுக்கு அதிபதி கதிரவன், அதே போல கேட்பதற்கு அதிபதி 8 திக்கு பாலன்மார்கள். ஸ்லோகம் 65. நோததிஷ்டததா விராட் ரேதசா சிஸ்னமாபஸ்து நோததிஷ்டததா விராட். படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தோல், மூலிகைகள், பருவகால தாவரங்கள் ஆகியவற்றுக்கு உரிய தெய்வங்கள் விராட் புருஷனின் உடலில் மீதி இருந்த முடி வழியாக தோலில் நுழைந்தார்கள். ஆனால் அத்தெய்வீக உயிர் அப்போதும் கூட எழுந்திருக்க மறுத்தது. நீருக்கு அதிபதியான கடவுள் இனப்பெருக்கத்திற்கு ஆன வினை திறத்துடன் அவருடைய பிறப்புறுப்பில் நுழைந்தார். ஆயினும் விராட் புருஷர் அப்போதும் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. இப்போ தோல், மூலிகைகள், பருவகால தாவரங்கள். இப்ப தாவரங்களுக்கு கூட அதிபதிகள் இருக்காங்க. இப்ப ஒருத்தர் தாவரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அதற்குரிய அதிபதி அனுமதி கொடுத்தாதான் நம்மளால வெட்ட முடியும். சோ தாவரங்களுக்கும் உயிர் இருக்கின்றது, அதற்கும் அதிபதிகள் இருக்கிறார்கள். இப்ப நம்ம விதை போட்டா எல்லா விதையும் முளைச்சிறது கிடையாது. சோ அந்த அதிபதி வந்து அவங்களுக்கு கருணை கொடுத்தாதான் அந்த விதை மரமாக முளைக்கின்றது, செடியாகவோ மரமாகவோ கொடியாகவோ முளைக்கிறது. சில மரங்கள் வந்து பூ கூட பூக்காது. அப்ப அந்த தேவர்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இப்படி சில மரங்கள் மொட்டை மரமா இருக்கும். இப்படி பல விதமான மரங்கள்லயே பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான தன்மைகள் இருக்கு. அது எல்லாம் காரணம் அந்த தேவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மரங்களை உயிர் வாழ வைப்பதும், அவங்களுடைய இச்சை இல்லைன்னா உயிர் வாழாமல் போவதும், வறண்டு போறதும், அது எல்லாமே நடக்குது. ஸ்லோகம் 66. புதம் மிருத்யுபானேன நோததிஷ்டததா விராட் ஹஸ்தாவிந்த்ரோ பலலேனைவ நோததிஷ்டததா விராட். மொழிபெயர்ப்பு. மரணதேவன் தூய்மைப்படுத்தும் பொறியுடன் அவருடைய குதத்தில் நுழைந்தார். ஆனால் விராட் புருஷரை செயல்படும்படி தூண்ட இயலவில்லை. பொருட்களை பற்றி கொள்வதும் கீழே போடும் ஆற்றலும் கொண்ட கைகளில் வழியாக இந்திர பகவான் நுழைந்தார்.
ஆனால் அதன் பின்னரும் விராட் புருஷர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. இப்படி இந்த பூமியில விராட் புருஷர் அப்படின்னா விராட் ரூபம் என்ன? பௌதிக ரூபம். அந்த பௌதிகத்துக்குள்ள எல்லாம் நுழைகின்ற ஒவ்வொருத்தரா நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒண்ணு முழுமை அடையலன்னு இப்போ மெஷின்ல எல்லா பார்ட்டும் பொறுத்துறோம். ஆனா கரண்ட் கொடுத்தாதான் அது முழுமை அடையும் இல்லைங்களா? எல்லாமே இருந்தாலும் மெஷின்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அசம்பிள் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? கரண்ட், அந்த ஒயர்ல கரண்ட் கொடுத்தாதான் அது ஓடும். அது போல இப்போ ஒவ்வொன்னா ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 67. விஷ்ணுர்கத்யைவ சரணௌ நோததிஷ்டததா விராட் நாடிர்நந்த்யோ லோகிதேன நோததிஷ்டததா விராட். ஹரே கிருஷ்ணா. பகவான் விஷ்ணு அசைந்து இயங்கும் ஆற்றலுடன் அவருடைய பாதங்களில் நுழைந்தார். ஆனால் விராட் புருஷர் பின்னரும் எழுந்து நிற்க மறுத்தார். நதிகள் அவருடைய இரத்த நாளங்களில் குருதியுடனும் சுழற்சியின் ஆற்றலுடனும் நுழைந்தன. ஆனால் அந்த தெய்வீக உயிரினை அசைக்க இயலவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப விராட் புருஷர் இங்க வந்து மறுபடியும் இயங்கல. ஏன் அப்படின்னா இன்னும் ஃபுல் ஆகல, அது முழுமை அடையல. இப்ப நதிகள் அப்படின்னாலே அவருடைய இரத்த நாளங்கள் குருதியுடன் ஒப்பிடப்படுகிறது. விராட் புருஷரோட இரத்த நாளங்கள் குருதியுடன், அப்போ சுழற்சியின் ஆற்றலுடன் அது நுழைகின்றது. அடுத்தது 68வது பதம். சுதிஷ்டமுதரம் சிந்துர் நோததிஷ்டததா விராட் ஹிருதயம் மனசா சந்திரோ நோததிஷ்டததா விராட். பசியுடனும் தாகமுடனும் அலைக்கடல் அவர் வயிற்றில் நுழைந்தது. ஆனால் தெய்வீக உயிரோ பின்னரும் எழ மறுத்தது. சந்திர பகவான் மனத்துடன் அவர் இதயத்தில் நுழைந்தார். ஆனால் அந்த தெய்வீக உயிர் எழுந்திருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. புத்தியா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டததா விராட் ருத்ரோபி மத்யா ஹிருதயம் நோததிஷ்டததோ விராட். பிரம்மனும் அறிவு கூர்மையுடன் அவர் இதயத்தில் நுழைந்தார். ஆனால் பின்னரும் அந்த விராட்ட பகவான் எலும்பு செய்வதில் வெல்ல முடியவில்லை. சிவபெருமானும் ஆளுமையுடன் அவர் மனத்தில் நுழைந்தார். ஆனால் பின்னரும் அந்த தெய்வீகம் அசையவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரம்மதேவர் அறிவு கூர்மைக்கு ஒப்பிடப்படுகிறார். சிவபெருமான் பொய் ஆளுமை. அப்போ இந்த ஜட ரூபமானது பொய் ஆளுமையினாலதான் உருவாகுது. அப்போ சிவபெருமானும் அங்க நுழையிறார். அப்போ அலைகடல் நுழையுது, அப்பவும் எந்திரிக்கல. இப்ப சந்திர பகவான் மனதுக்கு அவர் தான் அதிபதி, அவரும் நுழைகின்றார், அப்பவும் எந்திரிக்கல. அடுத்தது ஸ்லோகம் 70. சித்தேன ஹிருதயம் சைத்ய சேத்ரஜ்ஞ பிராவி சத்யதா விராட் ததைவ புருஷ சலிலா லாது ததிஷ்டத. ஆயினும் உள்ளத்தை கட்டுப்படுத்துபவரும் உணர்வுக்கு அதிபதியுமான தேவதை விராட் புருஷர் பகவானின் மனதில் நுழைந்து அதே நேரத்தில் தெய்வீக உயிர் விளைவு உண்டாக்கும் நீரிலிருந்து எழுந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ மனதை கட்டுப்படுத்தும் தேவதை யாருன்னா சந்திரன். அவரும் நுழைந்து அந்த தெய்வீக உணர்வை நீரிலிருந்து உண்டாக்க வர்றார், அப்போ எந்திரிக்கல. ஸ்லோகம் 71. யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதிய பிரவந்தி வினாயேன நோத்தாவயது மோஜசா. மல்லிகா மாதாஜி படிங்க தொடர்ந்து. ஓகே மாதாஜி. மொழிபெயர். ஒரு மனிதன் உறங்கும் பொழுது அவனுடைய இயல்பான உடைமைகளாகிய உயிர் சக்தி, அறிவை பதிவு செய்வதற்கான புலன்கள், வேலை செய்வதற்கான புலன்கள், மனம் மற்றும் அறிவு கூர்மை முதலியவற்றால் அவனை எழுப்ப முடியாது. பரமாத்மா அவனுக்கு உதவி செய்தால் மட்டுமே அவனை எழுப்ப முடியும். பொருளுரை. சாங்கிய தத்துவத்தின் விளக்கம் இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. அதாவது விராட் புருஷர் அல்லது பரம புருஷ பகவானின் உலகளாவிய வடிவமானது பல்வேறு புலன்கள் மற்றும் பொறிகள், அவர்களுக்கு அதிபதியான தேவதைகள் ஆகியவற்றுக்கான உண்மையான ஆதாரம் ஆகும். விராட் புருஷருக்கும் அதிபதியான தேவதைகளுக்கும் அல்லது உயிரினங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் சிக்கலானது. அதனால் தங்கள் அதிபதியான தேவதைகளுடன் தொடர்புடைய புலன் பொறைகளை பயிற்றுவிப்பதால் விராட் புருஷரை எழுப்ப முடியாது. மண்ணுலக செயல்களால் விராட் புருஷரை அல்லது பரம சத்தியமான
பரமபுருஷ பகவானை தொடர்பு கொள்ள இயலாது. பக்தி தொண்டினாலும் பற்று இன்மையாலும் மட்டுமே ஒருவர் பரிபூர்ணமான இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க சாங்கிய தத்துவம் சொல்லப்படுகிறது கபிலதேவரால். அதாவது என்னதான் நாம வந்து புலன்களை பகவானுடன் தொடர்பு இல்லாமல் நாம வந்து அந்த புலன்களை இயக்கினோம் என்றால் அதனால நம்மளுக்கு உயர்வான பலன் கிடைக்காது. ஏன்னா பரமபுருஷர் எப்படி ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கின்றாரோ அவருடைய தொடர்பு இல்லாமல் எந்த புலன்களாலும் இயங்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த விராட் ரூபம் அப்படிங்கிற இந்த ஜட உலகுக்கு எப்படி புருஷ அவதாரங்கள் போதக சாயி விஷ்ணு தனது கண்ணை கொண்டே தனது மேற்பார்வையால் எல்லா உலகம் ஜட உலகம் ஆன்மீக உலகம் இயங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரி வர்த்ததே. அப்போ அவர் வந்து பரமாத்மா உள்ள நுழையும் போதுதான் இந்த பிரபஞ்சங்கள் இயங்குகின்றது. அப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் அவர் வந்து போறதுனால தான் நாம இயங்குறோம். இப்ப பிரம்மாவோட படைப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த ஜட உடலை படைக்கின்றார், ஒவ்வொரு தேவதைகளையும் உட்பூத்துறார், ஆனா இயங்கல. இந்த உடலானது இயங்க மாட்டேங்குது. அவருக்கா ரொம்ப கன்ஃபியூஷன். நாம எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இந்த உடம்புக்கு கையையும் கொடுத்துட்டோம், காலை கொடுத்துட்டோம், மனசை கொடுத்துட்டோம், கண்ணை கொடுத்துட்டோம், சோ சூட்சும உடல் ஸ்தூல உடல் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா இந்த மெஷின் ஒன்னும் இயங்க மாட்டேங்குதே. ஆத்மாவையும் கொடுத்துட்டார். ஆத்மா கொடுத்த உடனே ஆத்மாதான் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த உணர்வுக்கு காரணம். ஆத்மாவை கொடுத்தாச்சு, ஏன் இயங்க மாட்டேங்குது? ஏன்னா அங்க முக்கியமாக இருக்க வேண்டிய பரமாத்மா அங்க கிடையாது. அப்ப என்ன பண்ணினார் பகவான்? ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஜீவராசிக்குள்ளும் அவர் பரமாத்மாவாக உள்ள புகும்போதுதான் உங்களுக்கு கையோ காலோ கண்ணோ மனசோ எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த இயக்கம் கிடையாது. பிரம்மனால முடியல. அப்ப மறுபடியும் அவர் தவம் செஞ்சாரு. தவம் செய்யும்போது பகவான் சொன்னாரு, உன்னோட வேலை முடிஞ்சுது, நான் வந்து இனி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உள்ள புகுந்த உடனேதான். சோ என்னதான் நாம புலன்களை பயிற்றுவித்தாலும் அப்போ இந்த நாம வந்து செயல்பட முடியாது. பகவானுடைய அந்த நம்ம ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் நாம புலன்கள் வந்து இயங்காது. இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் தான் இந்த புலன்களை இயக்கிறேன், நான் நினைச்சா இந்த அறிவு இயங்குது, நான் நினைச்சோன்னா கை ஓடுது, கால் ஓடுது, கை செய்யுது, கண்ணு பாக்குது. அப்ப யாரோட துணை வேணும்? தேவர்களோட துணை. தேவர்களுக்கு யார் துணை வேணும்? பகவானோட துணை. பகவானோட துணை இல்லாமல் தேவர்கள் நம்மளுக்கு அதை கொடுக்க முடியாது, அவங்களோட சக்திய. சோ கடைசியில எங்க முடியுது? பகவான்கிட்ட. அவர்தான் ஆதியும் அவர்தான் அந்தமும். அடுத்த ஸ்லோகம் 72. தஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோகர்வி விருத்தயா பக்த்யா பிரக்த்யா ஞானேன விவிச்யாத்மனி வித்தயேத். நான் படிக்கிறேன். படிங்க. அதனால் புத்தி பற்றின்மை மற்றும் ஆன்மீக அறிவு முன்னேற்றம் இவற்றின் மூலம் பரமாத்மா இந்த உடலில் இருப்பது போலவே எண்ணினாலும் அதே சமயம் அதிலிருந்து விலகி இருப்பதாகவும் ஒருவர் நினைக்க வேண்டும். பொருளுரை: ஒருவர் பரமாத்மாவை தன் உள்ளத்திலேயே உணர முடியும். பரமாத்மா ஒருவரின் உடலில் உள்ளார் என்றாலும் அந்த உடலில் இருந்து அவர் விலகி உள்ளார் அல்லது உடலை கடந்த தத்துவமாக உள்ளார். தனிப்பட்ட ஆத்மாவான் அதே உடலில் அமர்ந்திருந்தாலும் பரமாத்மா அந்த உடலிடம் என்ற பற்றும் இல்லாதவர். தனிப்பட்ட ஆத்மாவோ உடலிடம் பற்றுள்ளது. அதனால் ஒருவர் இந்த பூத உலகில் பற்றில்லாதவராக இருக்க வேண்டும். அதுவும் பக்தி தொண்டு ஆற்றுவதன் மூலம் பற்றில்லாதவராக இருத்தல் வேண்டும். ஒருவர் பலனுக்கு பக்தி தொண்டில் புரிய வேண்டும் என்று இங்கு பக்தியா தெளிவாக குறிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 1.27 முதல் கண்டம் 2வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் வாசுதேவே பகவதி பக்தி யோகோ பிரஜோத்தா வாசுதேவன்
எல்லா இடத்திலும் பரவி உள்ள விஷ்ணு பரமபுருஷ பகவானிடம் முழுமையான தூய பக்தி கொண்டு தொண்டு செய்யும் பொழுது இந்த உலகின் மீது பற்று நன்மை உடனே தொடங்குகிறது. சாங்கியத்தின் நோக்கம் என்னவென்றால் இந்த உலக மாசிலிருந்து ஒருவரை விடுவிப்பதாகும். இது எளிமையாக பரமபுருஷ பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டினால் அடைய முடியும். ஒருவர் மண்ணுலக வளமையின் கவர்ச்சியிலிருந்து நீங்கினால் அவர் உண்மையில் தன் மனதை பரமாத்மாவின் மேல் ஈடுபடுத்த முடியும். ஜடைப்பொருளின் மீது கவனம் திருப்பி இருக்கும் வரை பரமபுருஷ பகவான் மீது அல்லது அவரது சார்புடைய பிரதிநிதியாக பரமாத்மாவின் மீது மனத்தையும் அறிவு கூர்மையும் கவனமுடன் செலுத்த வழியில்லை. வேறு சொற்களில் கூறினால், இந்த மண்ணுலகில் இருந்து ஒருவர் விடுபட்டால் அன்றி தனது மனதையும் சக்தியும் பரமன் மேல் செலுத்த முடியாது. ஜட உலகில் இந்த பற்றற்ற தன்மையை பின்பற்றினால் ஒருவர் உண்மையில் பரம சத்தியத்தில் எல்லாம் கடந்து தத்துவ அறிவை பெற முடியும். ஒருவர் புலன் இன்பத்தில் அல்லது ஜட உலக இன்பத்தில் பிடிப்புள்ளவராக இருக்கும் வரை பேரன்மையாகி இறைவனை புரிந்து கொள்ளுதல் இயலாது. இதுவும் பகவத்கீதையில் 18.54 உறுதிப்படுத்தப்படுகிறது. ஜட உலகில் மாசிலிருந்து விடுபட்ட ஒருவர் மகிழ்ச்சியாகவும் பக்தி தொண்டில் நுழையவும் முடியும். மேலும் அவர் பக்தி தொண்டில் விடுதலை செய்ய முடியும். பக்தி தொண்டை செயல்படுத்துவதன் மூலம் ஒருவர் இன்பம் பெறுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இன்ப நோக்கத்தில் ஒருவர் பகவானின் உணர்வே அல்லது கிருஷ்ண உணர்வு நிலையை புரிந்து கொள்ள முடியும். இல்லையேல் அது முடியாது. ஜட இயற்கையின் மூலம் பொருள்களை பற்றி தெய்வீக கல்வி மற்றும் பரமாத்மாவின் மீது மனதை ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை சாங்கிய தத்துவ முறையில் முழு பொருளாகும். பேருண்மையாகிய இறைவன் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வதானது சாங்கிய யோகத்தின் உயர்ந்த நிலையினை அடைய செய்யும். இவ்வாறு ஜட உலக இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்புடைய ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் கண்டத்தில் 26ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பக்தி, பற்றின்மை மற்றும் ஆன்மீக அறிவு முன்னேற்றம் இவற்றின் மூலம் பரமாத்மா இந்த உடலில் இருப்பது போலவே எண்ணினாலும் அதே சமயம் அதிலிருந்து விலகியும் இருக்கிறார். அப்படின்னா சதுர் ஸ்லோகால நாம பார்த்திருக்கோம். யதா மகாந்தி பூதானி பூதேசு அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததாதேஷு நதேஷு அகம் அப்படின்னு. அதாவது நான் உள்ளே நுழைகிறேன், நுழையாமலும் இருக்கிறேன். சோ இது எப்படி பொருள் எடுத்துக்கிறது? ரொம்ப கான்ட்ராவர்சியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ உள்ளே நுழைகிறேன், நுழையாமலும் இருக்கிறேன் அப்படின்னா பகவான் தானாக தன் உடலை கொண்டு நகர்த்தி இங்க உள்ள நுழையது கிடையாது. சோ பகவான் ஒரே இடத்தில் இருக்கின்றார். இது ரொம்ப குழப்பமா இருக்கும் சிலருக்கெல்லாம். பகவான் அவரது உலோகத்தை விட்டு ஒரு அடி கூட நகர்வது இல்லை. உலோக விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட நகர்வது கிடையாது. ஆனா எப்படி இங்க படைத்து இங்கெல்லாம் வர்றாரு, உள்ள வர்றார், அவர் சண்டை போடுறார், அவதாரமா வர்றார், அவதாரியா வர்றார், இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உண்மையில கடவுளை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. முயந்தி யத் சூரையக தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்தனை திருசர்க்கோ அமிர்சா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகம் சத்தியம் பரம் தீமகி. அப்போ இது அனனப்பட்ட பிரம்மா, சிவன் போன்றவர்கள் கூட குழப்பம் அடையும் போது, உயர்ந்த தேவர்களே குழப்பம் அடையும் போது சாதாரண ஜீவாத்மாக்களால நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. எப்படி பகவான் ஒரு இடத்துல இருக்கிறார், ஆனா அவர் எங்கேயும் போறது கிடையாது. ஒரு அடி கூட உலோக விருந்தாவனத்தை விட்டு நகர்வதில்லை, ஆனால் எல்லா பக்கமும் அவர் போறார். இது கோபிகள் கூட அவங்க பகவான் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் அவங்களை விட்டு போகவே இல்லை. அப்போ கோபிகளுக்கு கூட அந்த புரிதல் அப்படிங்கிறது இல்ல. பகவான் அவங்க வீட்டையே தான் இருக்கார், ஆனா அவங்களை விட்டு போயிட்டாருன்னு நம்ம படிக்கிறோம். இப்படி பல இது நம்ம எதிர்ப்பதமாகவும் கான்ட்ரவர்சியா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகவான் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார். அப்ப இங்கே எப்படி வர்றார் அப்படின்னா அவரை தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார்.
சோ இங்கே வந்து அசுரர்களை அழிக்கிறார். ஆனா பகவானுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, என்றும் அவர் செய்வதும் இல்லை. அப்புறம் எப்படி அசுரர்களை அழிக்கிறார்? அவருக்குள்ள இருந்து ஒரு வாசுதேவர் வர்றார், அவர்தான் அசுரர்களை அழிக்கிறார். அப்ப அவர் வந்து வேற ஒரு இடத்துல சும்மா இருக்கார், அவர் வந்து செய்ய வேண்டியது இல்லை. இப்படி நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த எப்படி விலகி இருக்கிறார் அப்படின்னா, பரமாத்மா இந்த உடல் இருக்கிறார், ஆனா எப்படி விலகி இருக்கிறார்? ஏன்னா அவர் வந்து நம்ம சுதந்திரத்துல தலையிடுவதில்லை, விலகி இருக்கிறார். அப்போ ஒரு சாட்சியாக மட்டும், உபதிரஷ்டா அனுமந்தா பக்தா பக்தா மகேஸ்வரர். அப்ப இந்த உடல்ல அவருக்கு பற்று கிடையாது. நாம இந்த உடலுக்குள்ள இருக்கார், என்னோட உடலுக்குள்ள இருக்கார், அவனோட உடல்ல பற்று இருக்கா? இல்ல, பற்றின்றி இருக்கின்றார். ஆனா நானோ இந்த உடலில் பற்று கொண்டிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு பக்கம் வலிச்சதுன்னா ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, என்னோட மனம் நினைவு எல்லாம் அங்கேயே மூழ்கி இருக்கும். ஏன்னா இந்த உடல்ல பற்று கொண்டிருப்பதால். பகவானுக்கு அப்படி பற்று கிடையாது, யாரு மேலேயும் பற்று கிடையாது. கோபிகள் இல்லாமல் இருப்பார், ஆனா கோபிகள் மீது அன்பும் கொண்டிருக்கிறார். சோ அவர் வந்து எதிலையும் பற்றற்றவர். இப்போ ஒரு சமயம் அவர் ஒரு ஆற்றை கடந்து அவர் வந்து கோபிகள் எல்லாம் போறாங்க. அப்போ கோபிகள் வந்து அந்த ஆற்றை கடக்க முடியல, அந்த இடத்துல படகோட்டி யாரும் இல்ல. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் வந்து முற்றும் துறந்தவன், நான் வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு இந்த ஆற்றை கடந்து போக முடியும். இவங்கெல்லாம் வந்து துர்வாச மகரிஷிக்கு உணவு கொண்டு போறாங்க. அப்போ சரி, நாம அந்த ஆற்றை கடக்க வேற வழி இல்ல, இது பொய் தான் கிருஷ்ணர் சொல்றது. ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சாரி கிடையாது, கல்யாணம் 16,108 மனைவிகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். பொய் தான், வேற வழி இல்ல, சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்றாங்க. அந்த ஆறு நீரை விலக்கி அவங்களுக்கு வழி விடுது. அதே போல துர்வாச முனிவருக்கு அவங்க கொண்டு போற எல்லா பிரசாதத்தையும் அவர் நல்லா சாப்பிடுறாரு. அவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த ஆற்றை கடந்து போகணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. வர்றப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, அது சொன்னோம், தண்ணி ஆறு வந்து விலகிடுச்சு, நீர் விலகிடுச்சு, நாங்க வந்துட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப முனிவர் சொன்னார், நான் வந்து விரதம் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், இப்படி மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு பொய் சொல்றாரே, சரி சொல்லலாம், சொல்லித்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா தண்ணீர் விலகிருச்சு. ஏன் இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் எதிலும் பற்றற்றவர், அவர் என்னைக்குமே பிரம்மச்சாரி தான். அவர் வந்து எதுலயும் யாரு மேலேயும் அவருக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது. ஆனா இத ஜடப்பார்வையில் பார்ப்பவர்களுக்கு பகவான் வந்து எல்லார் மேலையும் அவர் காம இச்சை கொண்டு கோபிகளை நடத்துறார். அந்த மாதிரி அவங்க வந்து தங்கள் புலன்களுடைய குறைபாடுகளால் குறையுடைய சிந்தனை உடையவர்கள் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல ஒரு யோகியானவர் சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் வந்து தனக்காக சாப்பிடுறது இல்ல, அவர் இந்த உலகத்துல உயிர்வாளிகளுக்காக நன்மை பயப்பதற்காக. அவங்க பற்றற்று, யார் வந்து பற்றில்லாமல் செயல்களை செய்கிறார்களோ அந்த பற்று அவர்களுக்கு ஒட்டாது. அப்போ சாப்பிடுறது கூட அவர் வந்து பற்றுடன் சாப்பிடவில்லை, ஏதோ இது எனக்கு வேணும், இதுல ருசி வேணும், இதுல அந்த ருசி இருக்கு, இந்த ருசி இருக்கு, இதுல உப்பு பத்தல, அது காரம் பத்தல, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க காற்றின் மூலமே உணவை சேகரிக்க முடியும். ஆனா ஏன் சாப்பிடுறாங்க அப்படின்னா, அது வந்து பிற உயிர்வாழ்களை அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் சாப்பிட்டார். ஆனா அது சாப்பிடணும், என் உடலுக்கு வேணும், சத்து வேணும், அந்த நோக்கத்துல சாப்பிடல. சோ இது வந்து ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியது. அப்ப அவங்க சொன்ன வாக்கியங்கள் உண்மை, அதனாலதான் அந்த நீர் விலகுச்சு. இப்படி ஒருவர் வந்து பரமாத்மாவை தன் உள்ளத்திலே காண வேண்டும். எல்லார் உடலத்திலும் உடல்லையும் இருக்கார். ஆனா எப்ப அவர் வந்து உடல்ல இருக்கிறது தெரியும், நாம் அவருக்கு நம்மளோட ஸ்வரூப நிலையில அவர் இல்லாம நாம ஒன்னும் பண்ண முடியாது, அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு உணரும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துறார். ஏன்னா நாமெல்லாம் உடல்ல பற்று கொண்டவங்க. இப்போ ஒருவர் இந்த பூத உலகில் பற்றில்லாதவரா இருக்கணும், அதுக்கு பக்தி தொண்டு பண்ணணும். பக்தி தொண்டு தான் நம்மளுக்கு அந்த ஞான வைராக்கியத்தை தருகிறது. எப்படின்னா வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம். சோ அந்த வைராக்கியம் ஞானம் எப்படி வரும் அப்படின்னா,
பக்தி யோகத்தின் மூலமா. வாசுதேவே பகவதி பக்தி பக்தி யோகத்தின் மூலமா நம்மளுக்கு அந்த ஞான வைராக்கியம் வருகின்றது. அப்ப சாங்கிய தத்துவம் என்ன அப்படின்னா என்ன? உலக மாசிலிருந்து நாம விடுபடுறது. இது எப்படி அடைய முடியும்? உலக மாசிலிருந்து நாம எப்படி விடுபட முடியும்? பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால. அப்போ மண்ணுலக கவர்ச்சியிலிருந்து நீங்கினால் நாம பரமாத்மாவின் மேல மனதை செலுத்த முடியும். யாரெல்லாம் மண்ணுலகத்துல எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த சொந்தம், இந்த சொந்தம், இந்த உடல், எனக்கு நகை வேணும், புடவை வேணும், இந்த பங்களா வேணும், கார் வேணும், ஆசைகள் மண்ணுலகத்தில் கவர்ச்சியில ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரமாத்மா மேல என்னைக்கும் அட்ராக்ஷன் இருக்காது. சோ அவங்க கவனம் எப்பவுமே திரும்பி இருக்கும். அப்ப பரமாத்மா மீது அவங்களால கவனத்தை செலுத்த முடியாது. அப்ப இந்த மண்ணுலக கவர்ச்சியிலிருந்து ஒருவர் விடுபற்றால் அன்றி மனதையும் சக்தியும் பரமன் மேல செலுத்த முடியாது. இப்ப ஒருவர் உண்மையில் பரமசத்தியத்தின் எல்லாம் கடந்த தத்துவ அறிவை பெற வேண்டும் என்றால் நாம பகவான் மீது நம் மனதை செலுத்த வேண்டும். இப்போ ஜட உலக இன்பத்தில் பிடிப்புள்ள வரை பேருண்மையாகிய இறைவனை புரிந்து கொள்ள இயலாது. இதுல 18.54 பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மபூத பிரசன்னாத்மா பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நாகாங்ஷதி சமசர்வேசு பூதேசு பக்திம் லபதே பராம். அப்ப பரபிரம்மனை உணர்ந்தவன் இன்பம் நிறைந்தவனாகின்றான். ஏயாத்மா சுப்ரசீததி. அவன் எதுக்காக கவலைப்படுறது கிடையாது. எனக்கு அது கிடைக்கல, இது கவலை எதனால வர்றது? ஆசைகள் பேராசையாகும் போது அது அடையாத போது மனம் கவலைப்படுகிறது, ஏங்குகிறது. ஆனா பிரம்மத்தை உணர்ந்தவன், தெய்வீகத்தில் நிலை பெற்றவன், அவன் கவலைப்படுறதே இல்லை, எதையும் அடைய வேண்டும் என விரும்புவதும் இல்லை. சோ அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுதான் பௌதிகவாதிகளோட விருப்பமா இருக்கு. ஆனா பரபிரம்மனை உணர்ந்தவன், அந்த தெய்வீக நிலையை பெற்றவன் எதற்காகவும் கவலைப்படுவதில்லை, எது அடைய வேண்டும் என விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்களையும் சமமா பாக்குறான். அவன் எனிமி, எனக்கு இவன் ஃப்ரெண்டு, அந்த இருமைகள் துவந்தங்கள் அற்ற நிலை அவனுக்கு. சோ அவன் யாருக்கும் பகைவனும் இல்லை, அவன் உற்ற உறவினனும் இல்லை. ஏன்னா உற்ற உறவினன் அப்படின்னா இது என் மகன், இது என் மனைவி, இது என் குடும்பம், அதுல பற்று உண்டாகும் இல்லையா? இவன் என் விரோதி, இவன் எனக்கு ஆகாதவன் அப்படிங்கிறப்போ எதிரித்துவம், பகைமை உண்டாகும். பற்று பகைமை இது ரெண்டுமே இல்லாம சமநோக்கு, யாரு நியூட்ரல், அந்த நியூட்ரல் சமநிலையை அடைகிறார்களோ அவங்க என்னைக்கும் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அவங்க பக்தி தொண்டுல இருக்காங்க. அப்ப பக்தி தொண்டை செயல்படுத்துவதன் மூலம் ஒருவர் இன்பம் பெறுகிறார். இப்ப பகவானின் உணர்வை அல்லது கிருஷ்ண உணர்வை அவங்களால புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா அது முடியவே முடியாது. ஜட இயற்கையின் மூலம் பொருட்கள் பற்றிய தெய்வீக கல்வி மற்றும் பரமாத்மாவின் மீது மனதை ஒருமுகப்படுத்தலாம் சாந்த தத்துவ முறை முழு பொருளாகும். அப்போ ஜட இயற்கை எவ்வாறு தோன்றியது? இது ஜட இயற்கைனா அது தனியா தோன்றியது கிடையாது, பகவானுடைய மகத்தத்துவத்தின் மூலமாக உற்பத்தி ஆனது. சோ அதையெல்லாம் புரிஞ்சுகிட்டவங்க, இப்போ உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆழமாக புரிந்து கொள்பவர்கள் அடிவேரிலிருந்து இருந்து எல்லாம் தோண்டி பார்ப்பாங்க. அப்படித்தான் இந்த சாங்கிய முறை. அப்ப இறைவன் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வது சாங்கிய யோகத்தின் உயர்ந்த நிலையை அடைய செய்யும். இப்படி ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் இந்த அத்தியாயத்துல முடியுது. அடுத்தது 27வது அத்தியாயம், உலகின் இயல்பினை புரிந்து கொள்ளுதல். இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்ப யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா தேவர்களும் நுழைஞ்சு கூட விராட் புருஷர் எழுந்திருக்கவே இல்லை மாதாஜி. அது